அடுத்த நாள் காலை அரச சபை கூடியது. மன்னர் யாரை அரசராக அறிவிப்பார் என்று மக்களும் மந்திரியார்களும் மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டிருந்தனர் என்பதை விட பிரகாசத்துக்கே ராஜபதவி என்று அனைவரும் முடிவு செய்தனர். பிறகு மன்னர் அறிவித்தார், தனக்கு பிறகு தன் இராஜாங்கத்தை ஆளும் முழு தகுதி தன்னுடைய மகன் மாகாணத்திற்கே இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். மாகாணத்தையே அரசராக முடிசூடுவது என்று முடிவெடுத்தேன் என்று மன்னர் அறிவித்தார். மன்னர் அறிவித்த அடுத்த நொடி அரசவையில் சலசலப்பு கூடியது. அனைவரும் இது என்ன முட்டாள்தனமான யோசனையாக இருக்கிறது, மன்னருக்கு ஏதாவது புத்திகித்தி மழுங்கிவிட்டதா என்று பேசிக்கொண்டனர். பிறகு அமைச்சரவையில் உள்ள அரசகுரு எழுந்தரித்து, அரசே, தாங்களுக்கே தெரியும், உங்கள் மகன் இருவரில் எவர் அறிவாளி சிறந்தவர் என்று. மக்களின் விருப்பம் என்னவென்றும் உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கையில் தாங்கள் அனைத்து தகுதியும் உடைய பிரகாசத்தை அரசனாக்குவதற்கு பதில் அவரை விட தகுதி குறைந்த மாகாணத்தை எவ்வாறு அரசராக தேர்ந்தெடுத்தீர்கள்? அதற்கான காரணத்தை சொல்ல முடியுமா என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். அரசரும், நீங்கள் கேட்பதில் நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கிறது, பதில் கூற நான் கடமைப்பட்டுள்ளேன் என்றார். நான் இவர்கள் இருவரையும் அழைத்து அரச பதவியை அறிவிக்கும் முன் அவர்கள் நாட்டிற்கு நான் இரவு உலா செல்வது வழக்கம். மக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக சென்றிருந்தேன். முதல் ஒரு 6 மாதங்கள் பிரகாசத்தின் ஆட்சியை மக்கள் வானளாவ புகழ்ந்தனர். பலவிதமான கலைகளையும் நாட்டிற்குள் புகுத்தியுள்ளார். தன்னுடைய திறமையினால் இசை, பரதம், நாட்டியம், அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிர்களையும் தன்னுடைய நாட்டில் விளைவிக்க பயிற்சி செய்துள்ளார் மக்களுக்கு. அதனை கொண்டு மக்கள் அனைவருக்கும் வேலை கிடைத்தது. அனைவரும் தங்களுடைய விவசாய நிலத்தில் தங்கள் நாட்டிற்கே விளைவிக்க இயலாத பல பயிர்களையும் விளைவித்து அதில் வெற்றி கண்டு செடியை வளர்ச்சியும் கண்டனர். இப்படித்தான் 6 மாதமாக மக்கள் பேசிக்கொண்டிருந்தனர். பிறகு நான் இங்கேயும் சென்று பார்த்தேன். மாகாணத்தின் ராஜ்யத்தையும் சென்று மக்களின் கேள்வியை கேட்டேன். அவர்கள் முதல் 6 மாதம் அவர்கள் யாரும் மாகாணத்தின் நிலையை கண்டு திருப்தியடையவே இல்லை. மாகாணம் புதியதாக அந்த நாட்டில் எதையும் கொண்டு வரவில்லை. அதற்கு பதிலாக அந்த நாட்டு மக்கள் ஏற்கனவே என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதை கேட்டறிந்து அதிலே மக்களை மேலும் அதில் திறம்பட வேலை செய்ய மேற்கொண்டு பல புதிய உதவிகளை செய்திருக்கிறார். அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டது, இது என்ன பெரிய விஷயம், நாம் ஏற்கனவே மாட்டை வைத்து பால் கறந்து ஊற்றிக்கொண்டுதான் இருந்தோம். இந்த மன்னர் மாகாணம், பாதி அறிவு படைத்த மாகாணம் நம்மளுக்கு அதையே தான் தருகிறார். என்ன புதிதாக சில உரங்களை தருகிறார். சிறிது தொழிற்சாலை போல் ஆக்கி அந்த பாலை எவ்வாறு பிரித்து தயிர், மோர், வெண்ணெய் என்று கடைந்து அதை பாக்கெட்டுகளில் அடைத்து வெளியூர்களுக்கு விற்கிறார். இதன் மூலம் அந்த பொருளை பதப்படுத்தி பலகாலம் வைக்கிறார். நம்ம ஒரு லிட்டர் பால் கறந்து கொண்டிருந்த நம் மாடு கூடுதலாக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் கறக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? நம் பக்கத்து ராஜ்யத்தில் பிரகாசத்தின் அவர்கள் ஊரில் குங்குமப்பூ செடி வைத்திருக்கிறார்கள். பிறகு மஞ்சள் செடி பயிரிட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் விலையும் மிக அதிகம். அறுவடை செய்யும் போது அதிக அளவு பணத்தை பெற்று அவர்கள் பணக்காரர்களாக ஆகப் போகிறார்கள். நாம் இதே மாட்டை வைத்துக்கொண்டு இதே தொழிலை செய்து கொண்டு நாம் இன்னும் ஏழையாகத்தான் போகிறோம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். 6 மாதம் கழித்து எந்த ஒரு செடியும் அறுவடை காலம் வரும் அல்லவா? பிரகாசத்தின் ராஜ்யத்தில் இருந்த மக்கள் அனைவரும் ஒவ்வொருவராக சலிக்கத் தொடங்கிவிட்டனர்.
காரணம் அந்த பருவநிலைக்கு ஏற்ப செடி வைக்காமல் அந்த நிலத்திற்கு ஏற்ற செடி வைக்காத குளிரில் மட்டுமே வளரக்கூடிய குங்கும செடியை கொண்டு வந்து வெயிலே இருக்கக்கூடிய நம் ஊரில் வைத்து அந்த செடி வைத்த இடமெல்லாம் அளவற்ற மழையினாலும் அளவற்ற வெயிலினாலும் செடிகள் கருகிவிட்டன. பிறகு வேறு விதமான மஞ்சள் செடி, கரும்பு, இது போல பல பணப்பயிர்களை அவர் வைத்தார். வைத்த செடியெல்லாம் பருவநிலை தெரியாமல் வைத்ததால் அவை அனைத்தும் கருகி வருடத்தின் முடிவில் அனைத்து மக்களுக்கும் அதனால் எந்த லாபமும் கிடைக்கவில்லை. அவர்கள் வைத்திருந்த பணமும் வீணானது, உழைப்பும் வீணானது. ஆனால் மாகாணத்தின் கிராமத்தில் மக்கள் மிகவும் சந்தோஷமுடன் காணப்பட்டனர். அவர்களின் வசதி வாய்ப்பும் கூடியிருந்தது. காரணம், மாகாணம் அந்த ராஜ்யத்தின் நிலைமையை தெரிந்து கொண்டு அதற்கான விஷயத்தை செய்ததால் அவர்கள் மாடுகளும் வளமாக இருந்தன. அவர்கள் தாங்கள் செய்கின்ற தொழிலை மேற்கொண்டு எவ்வளவு உலக தரத்தில் செய்வது என்று அறிந்து கொண்டு அவரவர்களும் சிறிய தொழில் முனைவர்களாக ஆகியிருந்தனர். அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். அதனால் எந்த காலத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு அதை செய்த மாகாணத்திற்கே அரச பதவிக்கு உரியவன் என்று முடிவு செய்து கொடுத்தேன். பிரகாசம் அறிவுடையவனாக இருந்தாலும் காலத்திற்கு தகுந்த செயலை செய்யாததால் அவனுக்கு இந்த அரச பதவி கொடுக்கப்படவில்லை என்று முடித்தார். மன்னரும் கூறியதை கேட்டு மக்களும் அவையோரும் திருப்தியடைந்து சந்தோஷப்பட்டனர். மாகாணம் வருங்கால இளவரசர் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டனர். மாரல் ஆஃப் த ஸ்டோரி: பருவத்தே பயிர் செய்.